ஹலோ வாங்க. இன்னைக்கு நம்ம சபையில் புதுவிதமாக முருங்கைக்கீரை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரை ரசம் வந்து நல்ல சுவையாக இருந்தது. முதல்ல எண்ணெயை ஊற்றிட்டு அது எண்ணெய் தாளிக்கிறாரு, மிளகா போட்டார், கருவேப்பிலை போட்டார், கொத்தமல்லி போட்டார், போட்டு வதக்கிறாரு. இது வரைக்கும் நம்ம கண்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தக்காளி சாறு ஊற்றினார். தக்காளி பார்த்தீங்கன்னா புளிப்புக்காக தக்காளி சாறை ஊற்றிட்டு இந்த பருப்பு வேக வச்ச தண்ணி இல்லைங்களா, அதை வேஸ்ட் பண்ணாமல் அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியை அதில் சேர்த்து கொதிக்க வைக்கிறாரு. கொஞ்சம் பெருங்காயம் போடுறாரு. போட்டு நல்லா கொதிக்க விடுறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வீடியோ பார்க்காம இருக்கீங்க. இதை பாருங்கள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறாரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேருக்கான ரசம். எப்பவுமே நம்ம சபையில் 40 பேருக்கு கம்மியாக யாருமே வர்றது கிடையாது. அதுக்கப்புறம் மிளகு சீரகம் அரைச்சி அதில் போட்டார். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறாரு. இப்போ நாற்பது பேருக்கு தேவையான அளவு தண்ணியை லிமிட்டாக சேர்த்துருக்காரு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டார், கருவேப்பிலை போட்டார். ஏற்கனவே கொத்தமல்லி போட்டிருந்தார், கருவேப்பிலை போட்டிருந்தார். காஞ்ச மிளகாய் போட்டிருந்தார். இதை வச்சு நல்லா கொதிக்க வைக்கிறாரு. மஞ்சத்தூள் போட்டிருந்தார். இதெல்லாம் மறக்காதீங்க. இதெல்லாம் தேவையான அளவுக்கு போட்டு உப்பு போட்டுக்கு கொஞ்சம் அதை கலரி விடுறாரு. நல்லா கலரி விடுறாரு பாருங்க. இது வந்து கொதிக்க விடணும். கொதிக்க விடணும்னா கொதி வரவே கூடாது. கொதி வர்றதுக்கு முன்னால் முருங்கைக்கீரையை நல்லா உருவிட்டு காம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா அலசி அதை புழிஞ்சி அதில் கொதி வர்ற நிலையில் இருக்கிற அந்த ரசத்தில் போட்டு இதை கலர்றாரு. இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். அதால் இந்த முருங்கைக்கீரையை போட்டுட்டு இன்னும் தேவையான அளவு உப்பு போட்டு கலரி விடுறாரு. ஏற்கனவே நாங்கள் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் உப்பு போடுறாரு. திரும்பவும் மிளகு சீரகத்தை நல்லா அரைச்சி சேர்க்குறாரு. மிளகு சீரகத்தை அரைச்சி சேர்த்தா தான் எவ்வளோக்கு எவ்வளோ மிளகு சீரகம் போடுறோமோ அவ்வளோக்கு அளவு ரசம் வந்து ஜீரண சக்தி ஆகிறதுக்கு தகுதியாக இருக்கும். ரசம்ன்றது பார்த்திங்கன்னா ஜீரண சக்திக்கான பொருள். எவ்வளோதான் நம்ம சாப்பாடு சாப்பிட்டாலும் கடைசியாக அந்த ரசம் சாப்பாடு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அதுவும் கூட பார்த்திங்கன்னா முருங்கை இலை, இந்த முருங்கை இலை பார்த்திங்கன்னா இரும்பு சத்து கொண்டது. அதனால் ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த முருங்கை இலையையும் சேர்த்து ஐயா கலக்கி நல்லா கொதிக்க வர்றாரு. இது நல்லா கொதி வர நிலைக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய அளவில் வைக்கணுன்றதால இந்த முருங்கை இலை வெந்துடும். அப்படி நீங்கள் வந்து இந்த முருங்கை இலையை வந்து நீங்கள் கொஞ்சமான அளவு செய்தீங்கன்னா முருங்கை இலையை லேசாக வேக வச்சுக்கிங்க. வேக வச்சு போடுங்க. நாங்கள் அதிக அளவு செய்கிறதால இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இந்த தண்ணி வந்து கொதி வர்றதுக்குள்ள இந்த முருங்கை இலையும் சீக்கிரமாக வெந்துடும்.
இங்க பாருங்க நல்லா கிளறி விடுறாரு. இது நல்லா நுரக்கட்டி வர்றப்போ இந்த முருங்கை இலையும் வந்துடும், ரசமும் ரெடி ஆகிடும். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் கண்ணன் லைஃப் ஸ்டைல் சேனல். இது உங்களுடைய சேனல். மீண்டும் ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம் அன்புள்ளங்களே, வாழ்க வளமுடன், கவனமாக இருங்கள். நன்றி, வணக்கம்.